இல்ல நீங்க சொல்லக்கூடியது இப்ப அதாவது ஒரு புகார் கொடுக்கக்கூடிய நபருடைய பின்புலம் என்னன்னு இப்ப நீங்களும் நானும் ஒரு புகார் கொடுக்குறோம்னா நம்ம அந்த வழக்குல வந்து இப்ப இது தனிப்பட்ட ஒரு வழக்கா வைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நபர் குறிப்பிட்ட அந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஆட்களா இருங்க, அவங்க வந்து அவர் மீது ஏற்கனவே மோசடிகள், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட மோசடிகள், வேலை வாங்கி தருவதாகவும் வேறு சில காரணங்களும் அவங்க புகார்கள் நிறைய இருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த நபர் வந்து கொடுத்த புகார் இப்பொழுது உண்மையா பொய்யா? ஒரு புகார் கொடுக்குறாங்க, நான் வந்து என்னுடைய காருடைய சாவியை அவங்க கொடுத்து அந்த காரை வந்து அவர் எடுத்துகிட்டு போனார், அதில் நகைங்க இருந்தது, அந்த நகை திருப்பி வரலங்கிறது புகார். நான் என்ன கேட்குறேன்னா, நகைகள் எடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறது இதுக்கான செய்தி இப்போ முழுமையாக இன்னும் விசாரணையிலே வரல. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க, அந்த அவங்களுடைய தாயாருக்கு வந்து அந்த வீல் சேரை கொண்டு வரதில் அவங்க இடையில பேரம் நடந்ததாகவும் அவர் 500 கேட்டார், இவங்க 200 தரேன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு. ஆக அங்கே நடந்தது என்னங்கிறது அந்த பெண்மணியை விசாரித்தா தெரியும். அவங்க வந்து இப்போ தலைமறைவாக இருக்காங்க. புகார் கொடுத்த நபர் மீது இப்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் அவரையும் தீர விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் அங்கே நடந்த விவரங்களை கேட்க வேண்டும். இன்னொன்று, அந்த அம்மா பொய் புகார் கொடுத்துட்டு அந்த அழுத்தத்தின் கீழ் இந்த அஜித்குமாரை விசாரித்தது யார்? அவங்க பத்திரிகையிலும் ஊடகங்களையும் சொல்லக்கூடிய செய்தி, அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இந்த புகார்தாரருக்கு ஏதோ அவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் லெவலில் அவங்களுக்கு வழக்கம் இருப்பதாகவும் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையினர் தன்னிச்சையாக எடுத்துக்கிட்டது, மேலதிகாரிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கிருந்த நபர்கள் எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க.